வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு டிசம்பர் மாசம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச தேவதை நாளா இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த நாள்ல நமக்கு அற்புதமான ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல 6 முறை இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்க கைகளை நீங்க தட்டினாலே போதும், எக்கச்சக்கமா பணம் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. பல அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு இருக்கு. அது என்னென்ன சேர்க்கைகள்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 6 சொல்லி 4 6ஓட சேர்க்கை இருக்கு. அதே மாதிரி 9 9ன்னு 4 9ஓட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா 8 8ன்னு 2 8ஓட சேர்க்கையும் இருக்கு. இன்னைக்கு யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பரான 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. 24 24ங்கிற ஏஞ்சல் நம்பரோட அற்புதமான சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இந்த மாதிரியான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய நாள் அடுத்த 100 வருடங்கள் ஆனாலும் நமக்கு நிச்சயமா வரவே வராதுன்னு சொல்லலாம். அதனால இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா உங்க தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் இருக்கு. அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி 4 வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒரே கல்லுல 6 மாங்காய்னு சொல்லி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பரிகாரம் முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 6 வேண்டுதல்களை முருகப்பெருமானுக்குரிய ஷட்கோணத்துல இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்க 6 வேண்டுதல் 6 நாட்களுக்குள்ள நிச்சயமா நிறைவேறும்னு அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா 9 9ன்னு 4 9ஓட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல 9 துவரம்பருப்பை வச்சு செய்ய வேண்டிய இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல முழு நம்பிக்கையோட செய்யும் போது 9 நாட்களுக்குள்ள அவசர தேவைக்கான பணமும் உங்களுக்கு கிடைக்கும், தீராத கடன் பிரச்சனையும் தீரும், அதே மாதிரி பணமும் சேரும்னு சொல்லி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல 6 6ன்னு 4 6ஓட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைய வெறும் 6 முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும். 6 நாட்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரும், கோடி கோடியா பணம் சேரும்னு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். அடுத்ததா 4வது வீடியோல 8 8ன்னு 2 8ஓட சேர்க்கையும் 24 24ஓட சேர்க்கையும் இருக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல 1 ரூபாய மட்டும் இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும். உங்க பர்ஸ்ல பணம் வைக்க இடமே இல்லாத அளவுக்கு பர்ஸ் பணத்தால நிரம்பி வழியும்னு சொல்லி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 4 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 8 8ன்னு 2 8ஓட சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல நாம செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது ஒரு பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரம். இன்னும் சொல்ல போனா எல்லாருமே செய்யக்கூடிய வகையில இருக்கிற ஈர்ப்பு விதி பயிற்சின்னே சொல்லலாம். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க, ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம். அதே மாதிரி இந்த பரிகாரம் நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும், இன்னும் சொல்ல போனா எந்த நேரத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆமாங்க, இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணும், நல்ல நேரம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒரு சிலர் ஏன் இத்தனை வீடியோ கொடுக்கறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க.
எல்லாராலையும் எல்லா பரிகாரத்தையும் செய்ய முடியாது. உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து உங்களுக்கு எந்த பொருள் இருக்கோ, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஒன்னோட இன்னொரு பரிகாரம் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். மற்றபடி எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் இத்தனை பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பட்டை பவுடர் தேவைப்படும். இந்த பட்டை பவுடர் இப்போ ரெடிமேடா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது. அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல பட்டை பவுடர் இருக்குன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையை எடுத்து 1-2 பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதுமானது. அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நமக்கு தேவைப்படும். இந்த உப்பு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாம எதிர்மறை ஆற்றலை நீக்கி நல்ல நேர்மறை சக்தியை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. சாதாரண உப்பை இந்த பரிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டாலே போதுமானது. கல்லுப்பு பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஏன் கைகளை தட்டக்கூடிய பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன், நம்ம கைகள்ல பஞ்சபூத தத்துவங்களும் அடங்கி இருக்கு. நம்ம உடம்புல பஞ்சபூத தத்துவமும் சமநிலையில இருந்தா நாம நினைச்சது நடக்கும், நாம கேட்டது கிடைக்கும், கரெக்டான பாதையில நாம போக ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களுக்கும் இந்த கைகளுக்கும் நிறையவே தொடர்பு இருக்கு. நம்ம கைகளை தட்டி கைகள்ல இருக்கக்கூடிய மினி சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரமும் ஆக்டிவேட் ஆகும். இந்த 7 சக்கரங்களும் சமநிலையில இருந்தா நம்ம ஆறா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம ஆறா ஸ்ட்ராங்கா இருந்தாவே நாம நினைச்சதெல்லாம் நடக்கும், நாம கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதனால இந்த கைகளை தட்டக்கூடிய பரிகாரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம சேனல்ல அடிக்கடி கைகளை கழுவக்கூடிய பரிகாரமும் தட்டக்கூடிய பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு ஒண்ணு உங்க கிச்சன் சிங்க் கிட்ட நின்னுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க கைகளை கழுவும் போது அதுல இருந்து விழக்கூடிய தண்ணீர் கீழே விழற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ பிளாஸ்டிக் டப்பாவையோ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டை பவுடரையும் உப்பையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி உங்களோட இடது கையில உள்ளங்கையில வச்சுக்கோங்க. இப்ப வலது கை ஆள்காட்டி விரலால நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை 8 முறை 8 டைம்ஸ் நீங்க வரைஞ்சுக்கோங்க. இன்ஃபினிட்டி சிம்பலை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு முறை வரைஞ்சதுக்கு மேலேயே இன்னொரு முறை வரையணும். இங்க நாம எந்த பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது, எந்த பேனாவையும் யூஸ் பண்ண போறது கிடையாது. உங்க வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் பிங்கர் தான் நமக்கு பேனா. இடது உள்ளங்கையில நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டை பவுடரும் உப்பும் கலந்த கலவை தான் உங்களுக்கு பேப்பர். அந்த பட்டை பவுடர்லயும் உப்புலையும் நீங்க இப்ப நான் சொன்ன மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பலை 1க்கு மேல 1 8 முறை வரைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க கைகளை நல்லா தேய்ச்சு, அதாவது இந்த பட்டை பவுடரும் உப்பும் உங்க கை ஃபுல்லா உள்ளங்கை ஃபுல்லா நிறைஞ்சு இருக்கிற மாதிரி பார்த்து தேய்ச்சுக்கோங்க. விரல் இடுக்குகள்ல கூட நீங்க தேய்க்கலாம். இதுக்கப்புறமா உங்க கைகளை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கைகளை வாஷ் பண்ணும்போது பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது சொல்லிக்கிட்டே வாஷ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க கைகளை நீங்க துடைக்க கூடாது. அதாவது உங்க ட்ரெஸ்லயோ டவல்லையோ உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரத்தை நீங்க துடைக்க கூடாது. உங்க கைகள்ல இருக்கக்கூடிய ஈரம் அப்படியே தானா காத்துல காயறதுக்கு நீங்க விட்டுருங்க. உங்க கைகள் கொஞ்சம் காஞ்சு போன நிலையில இருக்கும் இல்லையா, அதாவது கொஞ்சம் ஈரம் உங்க கையில இருக்கும் போது உங்க கைய 6 முறை கிளாப் பண்ணுங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு பலமா கை தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டலாம். இல்லங்க நான் ஆபீஸ்ல இருக்கேன், அப்படி இல்ல சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கேன்னு சொல்றவங்க பரவாயில்ல, ரொம்ப லேசா கூட உங்களால முடிஞ்ச அளவுக்கு 6 முறை தட்டுங்க. இப்படி கைகளை தட்டும் போது உங்க மனசுக்குள்ள எஸ் 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 அப்படின்னு 3 முறை சொல்லுங்க. இப்படி எஸ்ங்கிற வார்த்தையை நீங்க சொல்லும் போது உங்க மனசுக்குள்ள பணம் உங்க வீட்டுல கட்டுக்கட்டா சேர்ந்து இருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த எமோஷன்ஸை இப்ப உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து எஸ்ங்கிற வார்த்தைய 3 முறை நீங்க சொல்லுங்க.
கைய 6 முறை தட்டிக்கிட்டே உங்க மனசுக்குள்ள இந்த எஸ்ங்கிற வார்த்தைய 3 முறை சொன்னா போதுமானது. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நீங்க கிச்சன் சிங்க்ல இருந்து கைகளை கழுவி இருந்தீங்கன்னா அந்த தண்ணீர் அப்படியே கிச்சன் சிங்க்ல போயிருக்கும். சப்போஸ் உங்க வீட்டுல வேற ஏதாவது இடத்துல உட்கார்ந்து நீங்க கைகளை கழுவி இருந்தீங்கன்னா அந்த தண்ணீரை எடுத்து செடிகளுக்கு நீங்க ஊத்திருங்க. செடிக்கோ மரத்துக்கோ ஊத்தி விடலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.